ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே நான் பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், கசகசா எடுத்து வச்சுருக்கேன். இதை அந்த எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். இப்போது நல்லா கலரி விட்டுறலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் இது கூடவே நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது இது கூட தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். இப்போது நல்லா கலரி விட்டுறலாம். நான் இஞ்சி பூண்டு தனியாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப வாசனையாக இருக்கும் இஞ்சி பூண்டு அரைச்சி போடும்போது. நீங்கள் கடையில் வாங்கி போடுறத விட அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது கழுவி வச்சுருக்க சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலரி விட்டுருங்க. ஓகே, இது கூட பெப்பர் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனில் பாதி தான் நான் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது அது கூட சேர்த்து நல்லா கலரி விட்டுறலாம். இப்படி சிக்கன் கூட மசாலா ஆட் பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலரி விட்டுறலாம். இப்படி சிக்கன் கூட மசாலா ஆட் பண்ணும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும் சாப்பிடவும். இப்படி நல்லா கலரி விட்டுருங்க. இந்த டைமில் நான் தேவையான அளவு தண்ணி எடுத்திருக்கேன். 4 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சுட்டுருக்கேன். ஸோ நீங்கள் கறிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் நம்ம திரும்பவும் கலரி விட்டுறது ரொம்ப நல்லது, ஏன்னா அடி பிடிக்காது. ஸோ இப்போ கறி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஓகே, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி தழையை தூவி விட்டுறலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.